இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்தார் ஹத்தீப் யூசுப் இப்னு அப்துல் வஹாப் அபு சுனைனா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள். ஹுத்பாவின் தலைப்பு எங்களுடைய 285வது ஹுத்பாவுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவின் தலைப்பு தௌபாவின் பக்கம் மக்களை அழைப்பது, நல்ல மனபலத்தோடு மக்கள் செயல்பட்டு நடக்க வேண்டும் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி செய்த பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த விடயங்களை கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ் உங்களை பார்க்கிற என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வசியத்தாக செய்தேன். மறுமைக்காக தயாராக வேண்டும். அந்த மௌத் வந்தால் யாரும் கை செய்தப்பட்ட எந்த பிரயோசனமும் கிடையாது. நீ அதாவது மறந்து வாழக்கூடியவர்களுடைய அந்த திரையை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக்கொள், பாதுகாத்துக்கொள். அதே போன்று அல்லாஹ்வுடைய சிந்தனையற்று வாழக்கூடியவர்களுடைய அந்த சூழலை விட்டு நீ தூரமாகிவிடு. மரணத்துக்காக நீ தயாராகிவிடு. இந்த உலகம் என்பது போராடக்கூடிய, அதாவது போட்டி போடக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த உலகத்துடைய வெளிரங்கத்தை பார்த்து நீ ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் போட்டி போடக்கூடியவர் ஒருவரும் போட்டி போடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள். அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களை பற்றி எங்களிடத்தில் கேட்பான். சின்ன விடயங்கள், பெரிய விடயங்கள். ஒரு மனிதன் பேச்சு அவனுடைய அமலை விட்டு அவனை தேவையற்று வைக்க மாட்டாது. அமல் செய்ய வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய காலம் மிக மோசமான ஒரு காலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டு தற்கக்கூடிய ஒரு காலமாக என்னுடைய காலத்தை நாங்கள் அப்படியான ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் பாவிகளை மன்னித்து விடு, இரக்கம் காட்டிவிடு, என்னுடைய ரஹ்மத் எங்கள் மீது சொரிந்துவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வாசகத்தை முன்னிறுத்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ், நீ குர்ஆனிலே சொல்லியிருக்கிறாய், மனிதர்களே உங்களுக்கு நபி அவர்களுடைய அந்த முன்னோருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிற சூரா மும்தஹினா 6வது வசனம். அதே போல் அல்லாஹ் சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிற சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனம். எனவே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்தையும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற நபிக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நேர்வழி பெறுவீர்கள். சூரா அன்-நூர் 54வது வசனம். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், அந்த முன்னோர்களுடைய நேர்வழியை கொண்டு நீங்கள் நேர்வழி பெற்றுக் கொள்ளுங்கள். சூரா அன்-அன்ஆம் 90வது வசனம். என்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுள்ளவராக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எதையும் தாங்கக்கூடியவராக இருந்தார். மக்களுடைய பரிகாசங்களை தாங்கக்கூடியவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் அதாவது வாலிபனாக வலிமை சக்தி உள்ளவராக இருந்தார். நல்ல விடயங்களுக்கு அல்லாஹ்வுக்கு செலவழிக்கக்கூடிய கொடையாளியாக இருந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் தியாகம் செய்யக்கூடிய உண்மையானவராக இருந்தார். இஸ்ஹாக் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமைசாலிகளாக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் நிஅமத்துக்களை அனுபவித்து அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா சபா, அதாவது தாவூதுடைய குடும்பமே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டிய அமல் இபாதத்தில் ஈடுபட வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரியும். மிகவும் பொறுமையான சூரா யூசுப் 90வது வசனம். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்டவராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டவராக இருந்திருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் உலக பற்றாற்றவர்களாக வாழ்ந்திருக்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்போது மீளக்கூடியவராக இருந்திருக்கிறார். இருட்டிலே அல்லாஹ்விடத்தில் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரனாக மாறிவிட்டேன் என்று துஆ செய்தவர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். சூரா அல்-அன்பியா 87வது வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளால் தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் கியாமத்துடைய நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றில் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். சூரா சாஃபாத் 143 144. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அழகான நல்ல தன்மைகள் அவரிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நபியே, உங்களுக்கு நீங்கள் அழகான நற்குணத்தோடு இருக்கிறீர்கள். சூரா அல்-கலம் 4வது வசனம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார் நபி ஸல்லல்லாஹு எங்கள் நபியை நாங்கள் பின்பற்றக்கூடாதா? உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய பலம் வாய்ந்த நபிமார்களை நாங்கள் பின்பற்றக்கூடாதா? பாவிகளை விட்டு நாங்கள் தூரமாக கூடாதா? என்னுடைய நிலைமைகளை பாருங்கள். பாவங்கள் நிறைந்து விட்டது, நன்மைகள் குறைந்து விட்டது, பலகீனமான உள்ளத்தோடு நாங்கள் வாழ்கிறோம். மனோ இச்சைக்கும் ஆசைகளுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் மாற்றம் செய்து கொண்டு வாழ்கிறோம். ஷைத்தானுடைய வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இழிவும் கேவலம் எங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான காலத்திலே அநேகமானவர்கள் மனோ இச்சைக்கு அடிமையாகிவிட்டார்கள். உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்கள், சூது விளையாடுகிறார்கள், வட்டியை சாப்பிடுகிறார்கள், பெரும் பாவங்களை செய்கிறார்கள், அனந்தர சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அனந்தர சொத்து உரியவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுக்காமல் அபகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய அநியாயங்களை சூழ்ந்து வாழக்கூடியவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது, தலாக் அதிகரித்து விட்டது, உறவுகள் துண்டித்து வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது, விரோத குரோதங்கள் உலகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அதே போன்று கொலைகளும் கொள்ளைகளும் உலகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்திருக்கிறோம். இவைகள் அனைத்தும் ஏன் நடக்கிறது? உலகத்துக்காக வேண்டி நிவாரண பாவங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற, அந்த உலகத்திற்கு அனைத்தும் அழிந்துவிடும், அல்லாஹ் மாத்திரமே எஞ்சியிருப்பான், அவன் கண்ணியமானவன், அவன் உறுதியானவன், அவன் கீர்த்தி நிறைந்தவன். சூரா ரஹ்மான் 26 27. எனவே நாம் வெற்றியை நாடினால் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பக்கம் திரும்புங்கள். உரிமைகளை உரியவர்களுக்கு கொடுத்து நடவுங்கள். அமானிதங்களை பேணுங்கள். அல்லாஹ் பக்கம் மீளுங்கள்.
அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான், பாவங்களை மன்னிப்பான். நேற்று சில பேர் மரணித்து விட்டார், இன்று சில பேர் சக்கராத்தில் இருக்கிறார், நாளை சில பேர்கள் பிறக்க இருக்கிறார்கள். எனவே நல்லவர்களை செய்து நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பக்கம் நீங்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கொஞ்சமான ரிஸ்கையும் நல்லது அதிகம் என்று கருதி கொள்ளுங்கள். அதே போன்று நல்லவர்களோடு சேர்ந்து உங்களோட உள்ளத்தை மிருதுவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாளை செய்வோம், நாளை மறுதினம் செய்வோம் என்ற அந்த நாளை என்பதை நீங்கள் தவிர்ந்து வாழுங்கள். இன்றைய விடயங்களை செய்வதற்கு முன் வாருங்கள். யார் மரணத்துக்கு பின்னர் வாழ்க்கைக்காக வேண்டிய அமல் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கியாமத்துடைய நாளை பயந்து யார் அமல் செய்வார் அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மௌத் ஏற்பட முந்தி தன்னுடைய நிலைமைகளை பார்த்து சீர் செய்கிற அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஒரு முஸ்லீம் தனக்காக வேண்டி உலகத்திலே தயாரிப்பு, மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிபத்தை வயோதிபத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை நோய்க்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகரத்துக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிற உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மறுமைக்காக செய்யக்கூடிய அமல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அமல் செய்யக்கூடியவர்கள் எங்கே? உதவி செய்யக்கூடியவர்கள் எங்கே? செலவழிக்கக்கூடியவர்கள் எங்கே? யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முன்னிறுத்தி உலகத்தின் நல்ல அமல்களை முன்கூட்டி செய்வார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு நிம்மதியும் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உண்மையான நிலைமையில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான சக்தி வாய்ந்த அல்லாஹ்விடத்தில் இருப்பார்கள். சூரா அல்-கமர் 55 வசனம். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு இன்பமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லாமல் மறுமை ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமாக அமைய மாட்டாது. அல்லாஹ்வை காணாமல் சுவர்க்கத்துடைய இன்பம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க மாட்டாது. பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுஃப்மான் சொல்கிறார்கள், யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ அப்படியான ஒருவராகத்தான் பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி காணப்பட்டிருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு தடவை தொழுதார்கள். நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு பின்னால் ஒருவர் நின்று கொண்டு அவரை பார்த்து கொண்டு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். இப்போது அந்த பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதனை பின்னால் இருந்து பார்த்து கொண்டு இந்த மனிதனை அழைத்து சொன்னார், மனிதனே, நீ நான் தொழுவதை பார்த்தாய், இதை பார்த்து நீ ஆச்சரியம் கொள்ளாதே. இப்லீஸ் என்னை விட அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவனாகவும் வழக்குமார்களோடு இருந்தவன். ஆனால் பிறகு அவனுடைய நிலைமை எப்படி மாறியது? எனவே நாம் இன்று எல்லோரும் பிரபல்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இபாதத்துடைய சுவையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உனக்கும் மனவு இச்சைக்கும் இடையிலே ஒரு ஆசைகளுக்கு இடையில் ஒரு திரையை போட வேண்டும். இஹ்லாஸோடு செயல்பட வேண்டும். யார் பிரபல்யத்தை விரும்புவார் அவருடைய உள்ளத்தில் தக்குவா இல்லை என்று பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். அதே போன்று உன்னுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னை புகழ வேண்டும் என்பதற்கு அமல் செய்யாதே. பாவங்களை மறைப்பதை போன்று நன்மைகளை நீ மறைத்து செய்வாயாக என்று பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த மனிதனுக்கு உபதேசம் செய்தார்கள். அடியார்களே, இவ்வாறான இமாமுடைய அந்த வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய இந்த இமாமுடைய மனநிலையை நீங்கள் பாருங்கள், மனபலத்தை பாருங்கள். அவர் கூஃபாவுடைய ஒரு ஷேக்காக இருந்தவர். பின்னால் வரக்கூடிய அபு இஸ்ஹாக் அஸ்ஸபிஇ என்று சொல்லக்கூடிய இமாம் 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதுவார். ஒரு நாளைக்கு 10 ஜுசுக்களை ஓதுவார்கள். அவர்கள் சொல்வார்களாம், வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய வாலிபத்தையும் உங்களுடைய சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் 1000 ஆயத்துக்களை ஓதுவேன். ஒரு ரக்காத்தில் சூரா பக்ராவை ஓதுவேன். புனிதமான மாதங்களெல்லாம் நோன்பு பிடிப்பேன். ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு பிடிப்பேன். ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் நோன்பு பிடிப்பேன். அலா இப்னு சாலிம் அல் அபிதி என்று சொல்கிற மாணவர் அவரை பார்த்து கேட்டார். அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அந்த முன்னால் சொல்லப்பட்ட இமாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் சற்று பலகீனம் அடைந்து விட்டார்கள். எலும்பி நிற்க முடியாது. ஒரு தடவை அவர் எலும்பி நின்று கொண்டு தொழ முடியாத சந்தர்ப்பத்தில் எலும்பி நிற்பாட்டி வைக்கப்பட்ட போது அவர் நின்ற நிலைமையிலே 1000 ஆயத்துக்களை ஓதினார் என்று அவருடைய மாணவர் குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு வலிமையை சக்தியை கொடுத்தான். மனபலத்தோடு தைரியத்தோடு செயல்பட்டார்கள். இவர்கள் உண்மையானவர்களாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நாம் இன்று வாழக்கூடிய காலம் அது இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே போன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் வாழக்கூடிய இன்றைய காலம் இபாதத்துக்களை விட்டு நாங்கள் பலகீனமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. குர்ஆன் ஓதுவதை விட்டு சடைவாக நாங்கள் இருக்கிறோம். இதில் அனைத்துக்கான காரணம் ஹலாலை நாங்கள் சாப்பிடுவதை விட்டதும் பாவங்களில் மூழ்கி கிடப்பதுமாகும். அல்லாஹ்வுடைய உங்களுக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் உயர்வை எப்படி பெற்றுக்கொள்வார்? ஒரு முஸ்லீம் உயர்வை திக்ருடைய சபைகளின் மூலமாகவும் உண்மை உரைப்பதன் மூலமாகவும் மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகின்ற போது சமாதானப்படுத்துவதன் மூலமாகவும் உண்மை உரைப்பதன் மூலமாகவும் தொழுகையில் நின்று வணங்குவதன் மூலமாகவும் சோதனைகள் ஏற்படுகின்ற போது பொறுமை காக்குவதன் மூலமாகவும் மக்களுடைய இன்னல்களை தாங்குவதன் மூலமாகவும் உறவினர்களோடு சேர்ந்து நடப்பதன் மூலமாகவும் நல்ல விஷயங்களை பேசுவதன் மூலமாகவும் வீணான விடயங்களை விடுவதன் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் உயர்வும் அந்தஸ்தும் கிடைக்கும். எனவே அதுக்கரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு
அல்லாஹ்வுடைய உங்களுக்கு பொருத்தம், அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை கொண்டு நிம்மதி நாங்கள் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு தான் நீங்கள் யார் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை கொண்டு உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கிறது. நீங்கள் தனிமையில் இருக்கின்ற போது அல்லாஹ்வோடு உங்களுக்கு மத்தியில் இருக்கிற உறவை என்னென்று பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபி நீங்கள் அதாவது மனிதர்களை நீங்கள் அல்லாஹ் உள்ளவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தவர்களாக மாறிவிடுங்கள். மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வேதங்களின் மூலமாகவும் நீங்கள் படிக்கக்கூடிய விடயங்களின் மூலம். சூரா ஆல இம்ரான் 79வது வசனம். எனவே உண்மையானவர்களாக இருங்கள் என்பதை வலியுறுத்தி துஆ செய்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மார்க்கத்தில் அல்லாஹ் உறுதியங்களை தர வேண்டும் என்று துஆ செய்து கொள்கிறோம். அதே போன்று சைதா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய கணவன் அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டதாக, யார் இன்னொரு சகோதரனுக்கு மறைவாக துஆ செய்வார், அப்போது அல்லாஹ் தஆலா மலக்கு மூலமாக அவருக்கு ஆமீன் சொல்ல வைத்து உனக்கும் அதுபோன்று கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வைப்பான் என்று சொல்லி துஆ செய்யுங்கள் என்பதை வலியுறுத்தி, ஒரு முஃமினுடைய பாவம் செய்யக்கூடிய உள்ளம் ஒரு கண்ணாடியை போன்றதாகும். அதில் படக்கூடிய எல்லா கண்ணாடிகளும் அழுக்கப்பட்டால் எப்படி அழுக்காகிவிடும், அதே போன்றுதான் மனிதனுடைய உள்ளம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மனிதனுடைய உள்ளங்களுக்கு உபதேசங்கள் தேவைப்படும். பாவங்களை தௌபாவை கொண்டு அழித்து விடுங்கள். எத்தனையோ தௌபா செய்யக்கூடியவர்களுடைய தௌபா அவர்களை சொர்க்கத்தின் பால் இட்டு சென்றிருக்கிறது. நல்லவர்களோடு சேர்ந்திடங்கள், அல்லாஹ் ரஹ்மத் நல்லவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் உலகத்தை உங்களுக்கு வெறுப்பாக காட்டியிருக்கிறான். உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் இல்லாமலாக்குகின்றான். நல்லவர்களோடு சேர்ந்து, நல்ல திக்ருள்ளவரோடு சிந்தனையோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்கு உயிரை கொடுங்கள். அதுபோல் உள்ளத்துடைய பிரகாசத்தை கவலையின் மூலமாக உள்ளத்துடைய பிரகாசத்தை தேடிக்கொள்ளுங்கள். நாளை செய்வோம், நாளை பார்ப்போம் என்று நீங்கள் ஒரு விடயத்தை பிற்போடுவதை விட்டு உங்களை எச்சரிக்கின்ற. உலகத்தை நேசிக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு தந்த வறுமையை செல்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சோதனைகளை பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தடுத்ததை அல்லாஹ் தந்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள். தனிமையை கூட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். இழிவை கண்ணியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தவக்குலை வாழ்வாதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உலகப்பற்றவர் கிடைப்பதை கொண்டு போதுமாய்க் கொள்வார். அடைந்ததை கொண்டு திருப்தி அடைவார். அவருடைய அவுரத்தை மறைக்கக்கூடியதை ஆடையாக பெற்றுக்கொள்வார். தனிமையை ஹல்வத்தாக எடுத்துக்கொள்வார். குர்ஆனை தன்னுடைய பேச்சாக எடுத்துக்கொள்வார். மௌனத்தை தன்னுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்வார். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய வாகனமாக எடுத்துக்கொள்வார். நல்லவர்களை தோழராக எடுத்துக்கொள்வார். அவருடைய பேச்சு ஹிக்மத்தாக இருக்கும். அவருடைய அறிவு அவருக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அவருடைய பசி அவருக்கு உணவாக இருக்கும். அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கிறான் என்பதை சொல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பாவங்களின் விளைவாகத்தான் கவலைகளும் சஞ்சலங்களும் உள்ளத்தில் ஏற்படுகிறது. சோதனைகள் ஏற்படுகின்ற போது உண்மையான பொறுமை என்ன என்பது வெளிப்படும். அல்லாஹ்வின் ஏற்படுத்தப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய பொருத்தம் வெளிப்படும். எத்தனையோ சந்தோஷமான விடயங்கள், அந்த சந்தோஷமான விடயங்கள் சோதனையாக மாறும். எத்தனையோ கவலைக்குரிய விடயங்கள் ஒரு மனிதனுக்கு வெற்றியாக மாறும். உலகம் அது கவலைக்குரிய இடமாக, சோதனைக்குரிய இடமாக இருக்கிறது. எங்களுக்கு சூழல் இருக்கக்கூடிய அனைத்தும் கெடுதியானவை, அல்லாஹ் நாடியதை தவிர. எனவே உங்களுடைய இபாதத்துக்களையும் தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து, அவுராதுகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய எண்ணத்தை அழகாக்கி கொள்ளுங்கள் என்பதை சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியாரும் நாங்கள் என்னுடைய ஹாஜிகளுக்கு சொல்கிறோம், ஊருக்கு பாதுகாப்பாக வந்து விட்டீர்கள். பரிசுத்தமான இடங்களை கழித்து விட்டு நீங்கள் வந்து விட்டீர்கள். நபிமார்கள் வாழ்ந்த இடத்தை தவாஃப் செய்து விட்டு வந்து விட்டீர்கள். காபாவை சுற்றி விட்டு வந்து விட்டீர்கள். ஹஜர் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். அது அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ்வுடைய வலதுபுறமாக இருக்கும். ஹஜர் இஸ்மாயிலை நீங்கள் அந்த அறவட்டத்தை பார்த்தீர்கள். மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் தொழுதீர்கள். முல்தஸம் முன்னால் துவா செய்தீர்கள். அந்த இடங்கள் துவா செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா துவாக்களை ஏற்றுக்கொள்வான். சம்சம் தண்ணீரை குடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள். அது எதற்காக குடிக்கப்படும், அந்த நோக்கம் நிறைவேறும். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கைப்பட்ட இடமாகும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் குடித்த இடமாகும். அதே போன்று சஃபா மர்வாக்கடியில் ஓடினீர்கள். அரஃபாத்துடைய மலைக்கு அடிவாரத்தில் நீங்கள் நின்றீர்கள். மஷ்அருல் ஹராமில் முஸ்தலிஃபாவில் நீங்கள் துவா செய்தீர்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தீர்கள். இப்லீஸுக்கு நீங்கள் கல்லெறிந்தீர்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். இந்த அமலை செய்வதற்கு உங்களுக்கு பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஊருக்கு அல்லாஹ் உங்களை
பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் பாதுகாப்போடும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அன்று பிறந்த குழந்தையை போட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களை மன்னிக்க வேண்டும், முயற்சிகளை கபூல் செய்து கொள்ள வேண்டும், நஷ்டமில்லாத வியாபாரத்திற்குள் நசீபாக்க வேண்டும், அல்லாஹ்வை கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சில நாட்களுக்கு முன்னால் என்னுடைய ஷேக் வலீத் சியாம் அவர்கள், மஸ்ஜித் அக்ஸாவுடைய இமாம் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், மரணித்து விட்டார். அவர் மௌத் ஏற்படுகின்ற வரைக்கும் நல்லவராக வாழ்ந்திருக்கிறார். கபருக்கு செல்லும் வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமோ சரி செய்யாதவராக வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் மன்னிக்க முடியாத இருக்கிறார். அவர் நல்ல மனபலம் உள்ளவராக, தைரியம் உள்ளவராக இருந்திருக்கிறார். மாணவர்களுக்கு நல்ல பல விடயங்களை சொல்லிக் கொடுத்து மரணித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு வியாபாரமோ தொழில் அவரை பாழாக்கவில்லை. அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் அவ்வாறு இருந்தார். உலகத்தை விட்டும் சென்று விட்டார். அவர் மீது மண் போடப்பட்டிருக்கிறது. தோழர்கள் அவரை பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அவர் சென்று விட்டார். சீரான பாதையின் பக்கம் சென்று விட்டார். அவருடைய கபரிலே கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர் வாழக்கூடியவராக மாறிவிட்டார். ஆனால் அவரை பற்றி மக்கள் பேசக்கூடிய நல்ல விடயங்களுக்கு காரணமாக அவர் மாறிவிட்டு மரணித்திருக்கிறார். மக்கள் அவரை நலவுகளை பேசுகிறார்கள். யாருக்கும் அதை மறுக்கவும் முடியாது. நல்ல அகலாக் உள்ளவராக இருந்திருக்கிறார். பொதுவாக நல்ல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராகவும், சிரமங்களின் போது மக்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடியவராகவும், குர்ஆன் அதிகம் ஓதக்கூடிய திக்ர் செய்யக்கூடியவராகவும், சஹாஜத்துடைய நேரங்களில் அதிக வணக்கம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். மார்க்கத்தில் பற்றுள்ளவராக இருந்திருக்கிறார். நேர்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹதீப் யூசுப் அபு சுனைனா ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் புனிதமான மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று அந்த அடிப்படையில் 3 ஹுத்பாக்களும் ஹாஜிமார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஹாஜிமாருடைய ஹஜ் எவ்வாறு அமைய வேண்டும், ஹஜ்ஜுக்கு பின்னால் எப்படி வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த 3 ஹுத்பாக்கள் அமைந்திருந்தன. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் அந்த ஹுத்பாக்களில் கேட்டு அதன் பிரகாரம் நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்று துஆ செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களை உங்களுக்கு நன்றி செலுத்தி மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை பரப்புங்கள், நல்ல விடயங்களுக்கு காரணமாக இருங்கள் என்று பணிவாக வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ரிஸ்வான் அவர்களுக்கும் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவிப்பட்ட சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் அதே போன்று நேயர்களாகிய உங்களுக்கும் இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.